பாஜகவின் இதயம் என்று வர்ணிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்தியா கூட்டணி 43 தொகுதிகளில் வென்று ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இதில் 37 இடங்களில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி வாகை சூடியது. 80 தொகுதிகளை கொண்ட நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 78 இடங்களை பாஜக பிடித்து காங்கிரஸ் கட்சியை திகைக்க வைத்தது. ஆனால் தற்போதைய தேர்தலில் காங்கிரஸ், சமாஜ்வாதி அடங்கிய இந்தியா கூட்டணி 43 தொகுதிகளில் வென்று சாதித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. குறிப்பாக 37 தொகுதிகளில் வென்ற சமாஜ்வாதி கட்சி அங்கு தனி பெரும் கட்சியாக வளர்ந்துள்ளது. பாஜக கூட்டணியால் 33 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. உத்தரப்பிரதேசத்தில் நட்சத்திர வேட்பாளர்களான பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங், ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், அவரது மனைவி டிம்பிள் யாதவ் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். அமேதி தொகுதியில் இந்த முறையும் போட்டியிட்ட ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் சர்மாவிடம் தோல்வியடைந்தார். மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 80 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. மறுபுறத்தில் நகினா தொகுதியில் போட்டியிட்ட இளம் தலித் தலைவர்களில் ஒருவரான ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர் சந்திரசேகர் ஆசாத் வெற்றி பெற்றிருப்பது உத்தரப்பிரதேசத்தில் நீர்த்து போயுள்ள மாயாவதிக்கான இடத்தை மீண்டும் ஒரு தலித் தலைவர் பிடித்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் 29 தொகுதிகளை வென்று சாதித்துள்ளது. பாஜகவால் 12இல் மட்டுமே வெல்ல முடிந்தது. காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் வென்றுள்ளது. மணிப்பூரில் 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி வென்றிருப்பது பாஜகவுக்கு எதிரான அம்மாநில மக்களின் கோபம் தணியவில்லை என்பதற்கு சாட்சியாக உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகளையும் பாஜக வென்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.